ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என் கையில் வச்சிருக்கிறது ஒரு கிழங்கு. இதோட பேர் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. சில டாக்டர்ஸ் இதை சாப்பிட்டா கேன்சர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் இது. நாம் இன்னைக்கு இந்த கிழங்கை வச்சு ஈஸியாக டேஸ்ட்டாக கட்லெட் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பிரெட் கிராம்ஸ். உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் கிடைக்கலனா ரஸ்கை தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. நம்ம கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துப்போம். வாங்க, இப்போ நம்ம கிழங்கை வேக வைக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி அப்படியே தோலோடு போட்டுக்கலாம். தோலை உரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். மூடிடுவோம். என்னோட குக்கரில் நான் ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு இறக்கிக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு வெந்தாச்சு. இது மேலே இருக்கிற தோலெல்லாம் உரித்து நம்ம இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கி ஒரு பவுலில் போட்டாச்சு. ஒரு மத்தை வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டி, மத்து எதுவாக இருந்தாலும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், ஒன்றும் பாதியமும் இல்லாமல் ஒரு கோதுமை மாவு மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா, சோம்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு. இதை நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட்லெட்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்குங்க. சில பேர் ட்ரையாங்கிள் ஷேப், ஸ்டார் ஷேப்லலாம் தட்டி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்தாச்சு. முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டையோட வெள்ளைக்கருவில் டிப் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்ஸில் பரட்டி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு நம்ம பிரெட் கிராம்ஸ் போடுறோம்னா அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் உடஞ்சி வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி எத்தனை கட்லெட் தேவையோ அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துப்போம்.
நம்ம சக்கரவள்ளி கிழங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா வச்சாச்சு. இதில் நம்ம ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணிலாம் எடுக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்றொன்னா போட்டுக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. சேர்த்தாச்சு. கேஸை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுவோம். அடியில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கட்லெட் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுப்போம். ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லைன்னா கட்லெட் உடஞ்சிடும். அப்படியே 5 நிமிஷம் விட்டுடுவோம். இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே கோல்டன் கலரில் சும்மா சூப்பராக இருக்குது. இதை நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுப்போம். நம்மளுடைய சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரொம்ப பிரமாதமாக வந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.